இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர், சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் திரு அருள் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைக்கு மூல காரணமே நீங்க தானாமே? நான் என்ன காரணம்? மூல காரணம் என்பது மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையிலே 46 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை துவங்கி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியாக மாற்றினார். உறுப்பு மாற்றம். இதில் முழுக்க அனைத்து உழைப்புமே மருத்துவர் ஐயா அவர் இப்போ மொத்தம் மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தை தவிர இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தங்க? நான் இயல்பாக உங்களுக்கு சொல்லணும்னா, நான் சென்னையில் அன்புமணி கூட இருந்தாங்க, அவர் கூடவே தான் இருந்தாங்க. என்னுடைய விசுவாசம் என்பது ஐயா அவர்கள் இயக்கத்தை உருவாக்கியவர், அதனால் அவர் கூட நான் போயிட்டேன் தவிர என்னை பொறுத்தவரை 2 பேரும் ஒன்றா தான். நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். நீங்கள் கடந்த முறை நம்ம நேர்காணல் எடுத்தப்போ அப்படி தான் சொன்னீங்க, 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் அதிகமாக பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் விசாரிக்கும் போது அருள் இந்த கட்சியை கைப்பற்ற நினைக்கிறாரு. அதனால தான் ஒரு மருத்துவர் ராமதாஸ் பின்னாடி நின்று இந்த வேலையெல்லாம் பார்த்து 2025 அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கு பின்னாடியுமே அருள் தான் இருக்கிறாரு. 2025, 26, 27, 30 வரைக்கும் வச்சுக்கோங்க. பெரிய ஜோக்கு நீங்க சொல்றதுதான். எப்படின்னா, என்றைக்குமே மருத்துவர் ஐயாவுடைய தொண்டன் நான் தலைவருங்கிற பதவிக்கு என்றைக்கும் ஆசைப்பட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில எங்களுடைய ஐயா அவர்கள் என்றைக்கு துவங்கினாரோ, நான் தான் சொல்றேன், 88ஆம் ஆண்டு 4 ரோட்ல ஒரு 2 கண்ணு என்னை பார்த்து அழைத்தது. அன்றிலிருந்து இன்று வரையிலே நான் மருத்துவர் ஐயா அவருடைய தொண்டன் தானே தவிர இதையும் தாண்டி அந்த பதவிக்கு நான் ஆசை. வருகிற பதவியெல்லாம் எம்எல்ஏ ஆனது ஐயா கொடுத்த பதவி. இப்போ இன்னைக்கு இணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், துணை பொதுச் செயலாளர், எல்லா பதவிகளும் ஐயா கொடுப்பதோ எடுப்பதோ அவரு. அந்த எண்ணம் மட்டும் எங்க அண்ணனுக்கு இருந்துன்னு அன்புமணிக்கு, அவரும் நீங்க மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்றிருப்பார். ஐயா சொல்றது கேட்கலங்கிறது எங்களுக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அவர் தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க. ஜி.கே. மணி அவர்கள் நீண்ட நாட்களா பாமகவுடைய தலைவராக இருந்தார். அவரை கௌரவ தலைவராக்கிட்டு கட்சிக்கு ஒரு அடுத்த தலைமுறை ஃபேஸ் தேவைப்படுது, கட்சிக்கு ஒரு அடுத்த தலைமுறை ஆள் வேணும்ன்றதுனால தான் அன்புமணி ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க. இப்ப இடையில திருப்பி ராமதாஸ் நான் தலைவராகிறேன் அப்படின்றது அந்த கட்சியை ஒரு தலைமுறைக்கு பின்னாடி இழுத்துட்டு போக தானே செய்யும். நான் கேட்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கியவர் யாரு? மருத்துவர் ஐயா. இதனுடைய ஏற்றம், இன்னமும் ஏற்றம், அதையும் தாண்டி ஏற்றம் அப்படிங்கிறது அவருக்கு தான் அதில் அதிகப்படியான சிந்தனை இருக்குது. அவங்க ஐயா என்ன நினைக்கிறாரு, நான் அன்புமணி அவருடைய தலைமை பற்றியை கொடுத்த பிறகு ஏதோ ஒரு மாற்றம் இல்லை, அவர் இன்சார்ஜ் வந்த பின்னாடி ஒரு மாற்றம் இல்லை, ஒரு ஏற்றம் இல்லைன்னு நினைக்கிறாரு. அதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருஷம் என்னுடைய நிர்வாகத்தில் கட்சி செயல்படட்டும், அப்புறமேல் நீ வா அப்படின்னு தான் சொன்னது ஐயா சொன்னது. அது ஏற்கக்கூடிய மனம் இல்லாதனால தான் எவ்வளவு வருத்தங்களும் வேதனை. இப்போ கட்சிக்கு அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருந்தாலும் நிறுவனர் அப்படிங்கிற முறையில் ராமதாஸ் அவர்கள் தான் எல்லா முடிவையும் எடுத்துக்கிட்டு இருந்தார். இதுல என்ன பிரச்சனை? நானே தலைவராக இருக்கேன் அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் சொன்ன எதை அன்புமணி கேட்காம போனார்? அது எனக்கு தெரியலங்க. அவரு தலைவராக இருப்பதற்கு அனைத்து தகுதியும் உடையவர். யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள். அவருக்கு சரி நம்ம தலைவராக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன வருது, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் பண்றாரு. அது என்ன கருத்து? இல்ல, பாமகவை ஆரம்பிச்சப்பவே நான் ஒரு நாளும் தலைவர் ஆக மாட்டேன், தலைவர் பதவிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் மருத்துவர் ராமதாஸ் சொன்னார். இத்தனை ஆண்டுகளா அது அப்படிதான் இருந்தது. ஜி.கே. மணி அவர்கள் தலைவராக இருந்தப்போ கூட நான் தலைவராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் நினைக்கல. ஆனா அவருடைய மகன் தலைவராகும் போது, அன்புமணி தலைவராகும் போது இது வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் எடுக்கிறார். அப்படின்னா இல்ல, இது கட்சி சார்ந்த பிரச்சனை தாண்டி ரொம்ப குடும்ப விஷயங்கள்ல போவாங்க. தனிப்பட்ட முறையில தந்தை மகனுக்குள்ள இடையில பிரச்சனை வந்ததா? அரசியலை பொறுத்த வரையில இன்றைக்கு இருக்கிற அரசியலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க, எல்லாமே வாரிசு அரசியல்களில் முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க. மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரையில தலைமுறையை தாண்டி அரசியல் தலைவர். எப்படின்னா, இந்த நாடு என்ன, இந்தியா, தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், வன்னிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு, இந்த மாதிரி மக்களுடைய நலவாழ்வு தான் அவருடைய ஒரே ஆசை. அவங்க வாழ்க்கையை முன்னேறணும். இதுக்காக தான் ஐயாவால், உங்களுக்கு தெரியாதவனும் இல்லை, ஐயா மட்டும் நினச்சின்னா ஜனாதிபதியாக இருக்க முடியும். வாஜ்பாய் தலைவர் நம்முடைய பாரத பிரதமராக இருக்கும் பொழுது, மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது, பாதுகாப்புத்துறை, நிதித்துறையை தவிர எந்த துறை வேணாலும் நீ எடுத்துங்க, உங்களுக்கு நான் அமைச்சர் பதவி தரேன்னு சொன்னார். அன்னைக்கு ஜனாதிபதி கேட்டதெல்லாம் ஐயா கொடுத்துருப்பாருங்க, வாஜ்பாய் கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த மாதிரி பதவி ஆசை இல்லாத தலைவர், கட்சியை ஒரு நல்லா வழிநடத்தணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு இல்லைன்னா என்னுடைய கருத்து. இல்லை, கட்சியை அன்புமணி ராமதாஸ் எங்கே தவறாக வழிநடத்தணும்? அது நீங்கள் எங்கள் ஐயாட்ட தான் கேட்கணும். 16 குற்றச்சாட்டுகளை கொடுத்தாரு, அதை நீங்கள் படிச்சிருக்கீங்க.
என்ன கடை கூட ஒரு காப்பி இருக்கு, நான் கொடுக்குறேன். அது எனக்குன்னு தெரியல, ஐயா கொடுத்தது. அதை மக்கள் பல பேர் சொன்னதை ஐயா தொகுத்து வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் 16 குற்றச்சாட்டுகள், 42 பொய்களை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து அவர் மேலே சாட்டப்படுகிற குற்றம். நீங்க எதுவும் அந்த குற்றச்சாட்டு வச்சு? நான் எந்த குற்றச்சாட்டு அன்புமணி ராமதாஸ் தரப்புல பேசுற எல்லாருமே வந்து அவங்க மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒண்ணும் இல்லை, அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, அருள் அவரை தவறா வழி நடத்துறாரு அப்படின்னா நீங்க என்ன வழி நடத்துனீங்க ராமதாஸை? மீண்டும் நான் சொல்றேன் ஜெயலானி, ஐயா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் ஒரு சுயம்பு. எப்படின்னா யார் சொன்னாலும் அவர் ஜனநாயகவாதி, எல்லாத்திட்டையும் கருத்து கேட்பார். ஆனால் இறுதி முடிவை அவர் தான் ஐயா தான் எடுப்பார். என்ன காரணம்னா ஆரம்ப காலம் அவர் நீ இப்போ ஒன்றுமே இல்லை, அங்கே வேலை செய்கிற ஒரு பையன் நல்ல கருத்து சொன்னாலும் அதை ஏற்றுக்குவார். இதுதான் ஐயாவுடைய அவருடைய ஒரு உள்ளார்ந்த உயர்ந்த சிந்தனை. அதனால் அவரை யாரும் தவறான வழிநடத்த முடியாது. இல்லை, இப்போ போன டிசம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சி மேலே வந்து யாரும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கல. பாமக மேலே பழைய குற்றச்சாட்டுகள் உண்டு, ஆனால் கட்சிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போன டிசம்பர் வரைக்கும் இல்லை. ராமதாஸ் தானே இதை தொடங்கினார். முகுந்தனுக்கு வந்து இளைஞரணி தலைவர் பதவி கொடுத்து ராமதாஸ் தானே இதை தொடங்கி. அவருக்கு அது உரிமை இல்லையான்னு கேட்குறேன். பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய ஒரு தலைவர், அதில் பொறுப்பாளரை போடுறதுக்கு அவர் உரிமை இருக்கா இல்லையா? இல்லை, அப்புறம் இதுக்கு அன்புமணியை தலைவர்னு போட்டீங்க. ஏங்க அதுதாங்க ஐயாவுக்கு அனைத்து அதிகாரம். தலைவர்னா எல்லாத்தையும் கூட கொடுத்துருன்னு என்ன இருக்குங்க? எல்லாத்தையும் கூட கொடுத்துருன்னு என்ன இருக்கு? தேர்தல் ஆணையம் அப்படிதானே சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையம் எந்த தேர்தல் ஆணையம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க? ஜெயலலிதா நீங்கள் தவறான செய்தியை தொடர்ந்து பத்திரிகை நம்பர்கள் பரவக்கூடாது. தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னம் எந்த ஊரில்? பீகாரில், தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில். பீகாரில் பாட்டாளி முடிச்சே இல்லை. அது என்ன அந்த அன்புமணி பேரையாக போட்டு கொடுத்துருக்காங்க. பாட்டாளி மக்களுடைய தலைவர் என்னைக்கு வரைக்கும்? 28/5/2025 வரைக்கும் அவர் தலைவர். 30/5/2025 பாட்டாளிமுடைய தலைவராக ஒருத்தர் ஐயா அவர்கள் இருக்கிறார். உங்களுக்கு சொல்றது புரியுது? நீங்க பொதுக்குழு தலைவர் பாமகவின் உட்கட்சி விதிகளின்படி தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அதிகாரம் பொதுக்குழுவுக்கு இருக்கா, நிறுவனருக்கு இருக்கா? பொதுக்குழு தான் இங்கே கொடுத்துருக்கீங்க. பொதுக்குழு கூட்டினீங்க என்னங்க சொல்றீங்க? ஆகஸ்ட் 9 பொதுக்குழு கூட்டுறேன். மிகப்பெரிய அளவில் பொதுக்குழு கூட்டுறோமா இல்லையா? தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிச்சா? அங்கீகரிச்சிருச்சா? யார் அவங்களும் அங்கீகரிக்கலையே. தேர்தல் அங்கீகரிங்க சார். பாட்டாளி முடிச்சுடைய பொதுக்குழு அதுதான் உச்சகட்டமான பாடி, அதை அங்கீகரிச்சாலும் ஆகணும். இல்ல சார், சார் எங்க கட்சிக்கு தலைவர் யாருங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி கட்சி தொண்டை முடிவு பண்ணுமா? கட்சி தலைவர் யார் என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுமா? அங்கீகரிக்க எங்களுடைய அங்கீகரிக்க வேண்டியது யார்? அங்கீகரிக்கிறது என்னங்க? கட்சியினுடைய தொண்டர்கள் தான், கட்சியினுடைய தொண்டர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஆமா, தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சாதானே அந்த சின்னம் கொடுக்க முடியும். அங்கீகரிக்கும். ஆனா அன்புமணி அங்கீகரிச்சுதான் அவங்க சொல்றாங்களே. அந்த இதை பார்க்காத பேசாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழ சின்னத்தில் ஒரே ஒரு உறுப்பினர் கூட இல்லாத பீகார், தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் மாம்பழம் சின்னம் கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோம்? பாட்டாளி மொழி தலைவருக்கு கொடுக்குறோம். தலைவர் யார்? மருத்துவர் ஐயா. பாட்டாளி மொழி அலுவலகம் 63 நாட்டு முத்துனாங்கன்றாரு. இதை சதி பண்ணி சூழ்ச்சி பண்ணி அவங்க வீட்டுக்கு மாற்றிருக்காரு. இதுதான் முகவரி மாறி போயிருக்குது. தவிர முகவரி மாறினா அவர் தான் தலைவர்னு ஆவார். எப்படி அதில் போட்டிருக்குதா? அன்புமணின்னு போட்டிருக்கா சொல்லுங்க, எங்கேயாச்சும் கேட்டிருக்கா பாருங்க. ஆனால் அன்புமணியோட பேரை எங்கேயுமே போடல. இது அவங்க வந்துங்க அதான் சொன்னார்ல, ஐயா சொன்னார்ல 41 பொய்களை பேசியிருக்கிறாருன்னு. இப்போ 45 பொய்யை மட்டுமே மூலதனமாக வச்சு ஒரு இயக்கத்தை நடத்த முடியாதுங்க. உண்மையை தவிர மருத்துவர் ஐயா கிட்ட எதுவுமே இல்லை, உண்மைதான் பேசுவார். அதனால எது வந்தாலும் ஐயா உண்மைதான் பேசல. அந்த இந்த ஒரு உண்மையில் இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் வந்து தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அழைப்பு விடுத்தார். எத்தனை பேர் வந்தாங்க? அதான் ஐயாவே சொல்லிட்டாரு, 100 பேர் வரல, வெறும் 8 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கட்சி யாருக்கு பின்னாடி? அதுக்கு பிறகு மனம் திருந்தி பாதி பேர் வந்தாங்க, மீதி பேரை மாத்திட்டோம். பாதி பேர் வந்தாங்க, மீதி பேரை பொறுப்பு மாத்திட்டோம். பொறுப்பு மாத்துறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்கா? 13 விதி எண் 13 படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து அதிகாரங்களும் பெற்ற ஒரு தலைவர், அவருக்கு கால அளவு கிடையாது. அவர் தான் நிறுவனர், தொடர்ந்து அவர் தான் நிறுவனர். அந்த நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள். விதி எண் 13 படி பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இருந்த அதிகாரத்தின்படி நிறுவனர். ஆமா, நிர்வாகிகளை நீக்கிறதுக்கோ நிர்வாகிகளை புதுசா நியமிக்கிறது அவருக்கு தான் அதிகாரங்க சார். இல்ல வன்னியசங்க ஆரம்பிச்சல, அது தலைவருக்கு அதிகாரமா நிறுவனருக்கு அதிகாரம்? நிறுவனருக்கு தான் அதிகாரம். உட்கட்சி விதிகளின்படி இன்னி சார் உட்கட்சி விதிகள் ஏதோ இருக்கட்டும்,
இன்னைக்கு வரை யாரு நியமனம் பண்ணிட்டு இருந்தா? உட்கட்சி விதிகள் ஏதோ இருக்கட்டும்ன்றது வேற, உட்கட்சி விதிகள் என்ன இருக்குன்றது வேற. ஏங்க, உட்கட்சி விதிகள்ல தலைவர்னு இருக்கா, நிறுவனர்னு இருக்கா? உட்கட்சி தலைவர் இல்ல, நிதி தலைவர் நிறுவனம் ரெண்டும் ஒண்ணுதாங்க. எங்க ராமதாஸ் ஐயா தாங்க ஐயா. நிறுவனரும் எங்க ஐயா இல்ல நீங்க நிறுவனரும் தலைவரும் ஒண்ணுன்னா எதுக்கு ராமதாஸ் இருக்கும்போது ஜி கே மணி தலைவரா இருந்தார், அப்புறம் எதுக்கு அன்புமணி தலைவரா போட்டீங்க? அது வந்து நீங்க வந்து உங்க விருப்பத்துக்கு எதாவது கேட்கலாம். இல்ல நீங்க சொல்றதுல இருந்தா நான் கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் 30ஆம் தேதியிலிருந்து மருத்துவர் ஐயா அவர் 2024 எம்பி எலெக்ஷன்ல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல யார் கையெழுத்து போட்டா? ஐயா தான் ஐயா சொன்னாரு. அன்னைக்கு தலைவரா கையெழுத்து போட்டா? அன்னைக்கு தலைவராக இருந்தா நான் அன்புமணி போட்டார். இன்றைக்கு இனிமேலும் அப்புறம் எப்படி நிறுவனரும் தலைவரும் ஒன்னாகும்? இனிமேலும் சார் இப்ப நீங்க தான் சொன்னீங்க நிறுவனரும் தலைவரும் ஒண்ணுதான். இல்ல இருங்க நிறுவனரும் தலைவரும் ஒண்ணுதான்னா 2024 இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல ஏன் ராமதாஸ் கையெழுத்து போடல? ஏங்க அதுக்கு அன்னைக்கு விருப்பம் இல்ல அன்னைக்கு தலைவர் அவரு இருக்குன்னு தோணல அவருக்கு. இல்ல சார் இப்போ நீங்க வந்து ரெண்டு விஷயம் இருங்க, நான் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நிறுவனரும் தலைவரும் ஒரே ஆளா இருக்கிறது ஒண்ணு இருக்கு, நிறுவனருக்கும் தலைவருக்கும் ஒரே அதிகாரம் இருக்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க ரெண்டுல எதை சொல்றீங்க? நிறுவனரும் தலைவரும் ஒருவரே இன்றைக்கு இல்ல போன கேள்வியில என்ன சொன்னீங்கன்னா நிறுவனரும் தலைவரும் ஒண்ணுதாங்க. நீங்க இப்ப ஒருவருன்றீங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு சார். இன்னொன்னு பாருங்க, நான் என்ன சொல்றேன், நம்ம அன்புமணி அவர்களை தலைவராக மருத்துவர் ஐயா நியமித்தார். மீண்டும் அதான் சொல்றோம். 28/5/2022 அன்று நியமித்தார். அவருடைய பதவிக்கு அவர் நியமனத்தை பொதுக்குழு அங்கீகரித்தது. எங்களுடைய பொதுக்குழு அங்கீகரித்தது. அவருடைய நியமனத்தை 28/5/2025 முடிவுற்றது, நிறைவுற்றது. அதுக்கு பிறகு தலைவர் மாற்றிவிட்டோம். அந்த தலைவராக மருத்துவர் ஐயா, நிறுவனராக இருக்கிற எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே இன்றைக்கு தலைவராக இருக்கிறார். 2 பொறுப்பு அவருக்கே கொடுத்துருக்கோம், 2 பொறுப்பு அவரே நியமிச்சிருக்கிறோம். அப்படின்னா ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போடுற கையெழுத்து போடுற அதிகாரம் அன்றைக்கு அவர் வைத்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு தலைவராக இருக்கிற காரணத்தினாலே அந்த அதிகாரம் மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு. தலைவராக இன்றைக்கு யார் ஐயா இருக்கிறார், ஐயா தான் தலைவர், அதனால் அவருக்கு தான் அதிகாரம். இன்றைக்கு அந்த அன்புமணி தலைவராக இருந்திருந்தால் அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆனால் அவர் தான் இல்லையே, அவர் தான் நீக்கப்பட்டு விட்டார், கட்சி நீக்கப்பட்டு விட்டார். அப்புறம் எப்படி அவர் கையெழுத்து போட முடியும்? இப்போ கடந்த தேர்தலில் அவர் தலைவராக இருந்தார், அதனால் கையெழுத்து போட்டார். இந்த தேர்தலில் ஐயா அவர்கள் தலைவராக இருக்கிறார், அதனால் ஐயா கையெழுத்து போடும். இல்லை இப்போ பாமகவினுடைய இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, நீங்கள் இருந்த ஒரு மேடையில் சேலத்தில் நடந்த ஒரு அரசு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேசுகிறார். நீங்களும் இருக்கிறீங்க, அன்புமணி பக்கம் இருக்கிற இன்னொரு எம்எல்ஏவும் இருக்கிறார். எல்லாரும் ஒற்றுமையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் சொல்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு சார். அது அவருடைய விருப்பம், அது அவங்களுடைய கருத்து. ஒரு துணை முதலமைச்சர் வந்து மேடையில் பேசும்போது மைக்கு பிடிங்க, நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அவர் விரும்புகிறாரு, அவர் பேசுகிறாரு, அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. அதான் அவங்களுடைய கருத்து. இல்லை நீங்கள் தானே அதுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் ஏற்படுத்தி கொடுங்க, எங்கள் அண்ணன் அன்புமணி தான் ஏற்படுத்திட்டார். அவர் என்ன ஏற்படுத்தி? அவர் தான் ஏற்படுத்திட்டார். அவர் தான் ஐயா பெற்றெடுத்த தந்தை, இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவன். அவரை போய் பார்த்து நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்கிறது என்ன சார் உங்களுக்கு ஈகோ? உங்களுக்கு என்ன ஈகோ? அதில் பெற்றெடுத்த தந்தை இந்த இயக்கத்தை 46 ஆண்டு காலம் தன்னுடைய சுயம்புவாக தன்னுடைய முழு முயற்சியிலே உருவாக்கிய தலைவன். அவரை உங்கள் வீட்டில் போய் பார்த்து, அப்பா ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்கிறதில்ல உங்களுக்கு என்ன சங்கடங்கள்? நாங்களாம் யாரோ ஜிகே மணி 25 ஆண்டுகள் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். ஒன் பேட் டே, ஃபைன் டே, ஒரு நாள் கூப்பிட்றாரு, ஐயா ஏம்பா அன்புமணியை தலைவராக போடலான்னு நினைக்கிறேன், என்னன்னு சொல்கிறாரு. ஐயா நீங்கள் சொன்னால் சரிங்கய்யா, சின்னையான அன்புமணியை தலைவராக இருக்கட்டும்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிற 3வது மனிதனுக்கு இருக்கிற ஒரு எண்ணம், சிந்தனை, ஒரு எண்ணம் ஏன் உங்களுக்கு இல்லாத? இல்லை கொஞ்சம் உடச்சே பேசுவோமே. இப்போது அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை தொடங்கினதுக்கு பிறகு அன்புமணி அவருடைய சகோதரியை வந்து முன்னிறுத்துறீங்க. நீங்கள் நடத்தின விழாக்களில் வந்து அவங்களை வந்து மேடையில் உட்கார வைக்கிறீங்க. ஸோ குடும்பத்துக்குள்ளே இன்னொரு அதிகார மையம் உருவானதை தான் அன்புமணி எதிர்த்தாரா? அப்படிலாம் இல்லைங்க. இன்னொன்றுங்க, ஐயாவுடைய மகள் அவங்க வந்து ஐயா கூடவே இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறாங்க. அவங்க பெற்றெடுத்த தந்தைக்கு துணையாக வருகிறார். அவங்களும் இங்கே என்ன ஒரு எண்ணம்னா, தன்னுடைய தம்பி இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் நம்முடைய அப்பா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அந்த காரணத்தினால ஐயா 87 வயது, ஒரு மூத்த தலைவர், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே ஒரு தமிழ்நாடு சொல்லக்கூடாது, இந்தியாவிலேயே. ஏன்னா முலாயம் சிங் யாதவும் இல்லை, இப்போ ஐயா தான். இப்போ அந்த அடிப்படையில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் வந்து இன்னைக்கு வெளியில் போகும்போது வரும்போது தன்னுடைய மகள் கூட வர்றதில்ல, அது என்ன தவறு? இல்லை அவங்க கூட வர்றதெல்லாம் இந்த தவறும் கிடையாது. ஆனால் அவங்க நீங்கள் மேடையில் உட்கார வைக்கிறதுக்கும் கூட வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன் மேடையில் அவங்க நிர்வாக குழு பண்ணுவாங்க? இல்லை அதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா அன்புமணி தரப்புல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளே இன்னொரு அதிகார மையம் உருவாக்கப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிர்வாக குழு உறுப்பினர் அவங்க 21 பேர் கொண்ட நிர்வாக குழுவில் அக்கா ஸ்ரீகாந்தி அவர்களும் ஒரு உறுப்பினர்.
அப்படி இருக்கும்போது அவங்க வரதில் பற்றி யாரும் குறை சொல்ல முடியாதுங்க. அதில் விமர்சனம் இல்ல அதுதான் பிரச்சனையான்னு கேட்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வந்து அன்புமணிக்கு மாற்றா அதெல்லாம் அவருடைய சகோதரியோ அவருடைய சகோதரி மகனையோ முன்னிறுத்த நினைச்சதுதான் இவ்வளவு பிரச்சனையும் காரணமாயிருக்கா? அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஈகோங்க. ஏங்க பெற்றெடுத்து என்ன ஈகோ? ஈகோ ஈகோன்னு சொல்றீங்களா? அப்பா என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு. தந்தையும் தலைவனையும் பார்க்க மறுக்கிற எங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள், நான் எப்படி அது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பெற்றெடுத்த தந்தை, இந்த இயக்கத்தை வளர்த்து உங்களை தலைவனாக்கிய தலைவன், அந்த தலைவருடைய பேச்சுக்காக உங்களுக்கு என்ன இல்ல இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய நோக்கங்களுக்காக தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தானே சொல்றாரு. என்ன நோக்கம்? அவர் நோக்கம் என்னங்க? நோக்கம் வேண்டாங்க, பொது வழியில் பேசக்கூடாது. ஏன்னா எனக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. எனக்கு உணர்வுகள் இருந்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தாகணும். இல்ல இல்ல ஐயாவை ஊருக்குலாம் அசிங்கப்படுத்திட்டேன். என்ன அசிங்கப்படுத்தாரு? எப்படின்னா ஏங்க ஐயாவை பார்க்க மாட்டேன், ஐயாவை பேச மாட்டேன், ஐயா கூட இருக்கிறவனே அவனையும் வச்சுக்க மாட்டேன், ஐயாவை யாரும் கட்சிக்காரன் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரா? ஆமா, ஏங்க விடிய விடிய ஃபோன் பண்ணாருங்க. யாருக்கிட்ட சொன்னார்? உங்ககிட்ட சொன்னார்? எல்லா மாவட்ட சேர்ந்து ஃபோன் பண்ணாரு. எனக்கு தான் ஃபோன் பண்ணாரு. நான் ஃபோன் எடுக்கல. ஓகே, நான் ஃபோன் 13 தடவை ஃபோன் பண்ணாரு. இல்ல ஒரு கட்சி தலைவர் ஃபோன் எடுத்து நீங்க ஃபோன் எடுக்காம இல்ல, அது ஒழுங்கு மீறுதல் தானே. எனக்கு முன்னாடி பேசுனாங்க எல்லாத்துக்கும். எம்எல்ஏட்டெல்லாம் பேசினேன். என்னப்பா அண்ணன் பேச என்னத்துல எனக்கு தகவல் வருதில்ல, போகக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னாங்க. அவர் சொல்லி நம்மளால மீறி பண்ண முடியாது. அதனால நான் அவர் ஃபோன் எடுக்கேன். ஏங்க என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ஐயா தான் தலைவர். அதுக்கு அடுத்தபடியாக தான் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையிலே மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாரையும் என்னால் சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அவர் யாரை கை காட்டுறார்? நான் என்ன சொன்னோம், அவர் தலைவராக நான் அன்புமணி கை காட்டினார். தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்தேன். என்னுடைய தொண்டை பச்சை தண்ணி குடித்தோம். இன்றைக்கி பாருங்கள், காலையில் சுடுதண்ணி இல்லைன்னா பச்சை தண்ணி குடித்தோம். என்னுடைய கண்ணீர் இருக்க தொண்டை தமிழ்நாடு முழுக்க 22 ஆண்டுகள் எங்கேருந்து முன்னாடி போகும். ஐயா அண்ணன் வருகிறார், அண்ணன் அன்புமணி வருகிறார், சின்னையா வருகிறார், மருத்துவர் ஐயாவோட அன்பு மகன் வருகிறான்னு சொல்லி கத்திக்கிட்டே போவேன். பின்னாடி இவர் வருவார். தமிழ்நாடு முழுக்க கொடியேற்றணும். அப்படியெல்லாம் இருந்தோம். இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஒரு வேதனை ஏற்படும் பொழுது, அந்த கண்ணீரை பார்க்கும் பொழுது என்ன மாதிரி உண்மையான தொண்டனால் தாங்கிக்க முடியல. எனக்கு பதவி வெறி, பதவி சுகம், பதவி ஆசை எல்லாம் இருக்குது. எல்லா ஆசையும் காட்டுறாங்க. ஆனால் எதை அனைத்தையும் தாண்டி மருத்துவர் ஐயா என்ற தலைவனுக்கு 88ஆம் ஆண்டிலிருந்து அவர் நான் சொன்னேன் 4 ரோட்டில் நிற்கிறோம். எங்கள் அப்பாவோட தம்பியோட பார்த்து எல்லாத்தையும் கையாட்டிட்டு போகிறாரு. அவர் 2 கண்ணும் என்னை பார்க்குது. அன்றைக்கே நான் அவரோட அடிமையானவன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் பின்னாலே இருக்கும். ராமதாஸ் அவர்களுடைய நோக்கங்களுக்காக தான் நான் சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி வந்து ஊராக போய்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து பாமக வளர்க்க தானே போகிறாரு. ஐயாவுடைய நோக்கம் என்பது 10.5% இடஒதுக்கீடு, தனி வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு. அதற்காக வாழ்நாளை அர்ப்பணித்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 10.5 வந்துச்சு. இப்போ அதை கெடுக்கிற மாதிரி, அதை பிரேக் பண்ணுற மாதிரி 15ங்கிறாங்க. ஐயா கேட்டது 20% கேட்டார். இப்போ ஏதோ ஒரு உருப்படியாக ஒன்று வந்துச்சு. ஒரு வருஷத்தில் எங்கள் குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க அந்த இடஒதுக்கீடு பயணம் அனுபவிச்சாங்க. இப்போ இதையும் இன்னும் மாற்றி பேசுறதை விட ஒன்று கிடைச்சிருக்குது. கிடைச்சதை உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக போகிறது தான் ஐயாவுடைய ஆசை. இப்போ அது இதுக்கு மேலே நான் ஒன்றும் அந்த சப்ஜெக்ட் போக விரும்பலைங்க. என்னன்னா நீங்கள் இது எவ்வளோ நேரம் கேட்டாலும் இல்லை, சொல்லப்படாமல் விஷயங்கள் நிறைய இருக்கும். என்ன சொல்லப்படாத விஷயம்? சொல்லப்படக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கும். எல்லாம் தான் கொண்டு வந்துட்டாங்களே அவங்க. ஐயாவை பற்றி எல்லா விஷயத்தையும் அவங்க ஒரு இணையதளத்தில் ஒரு கூலிப்படை வச்சுருக்காங்க. அந்த கூலிப்படை என்னென்னா, இப்போ நீங்கள் இதை வந்து ஐபிசி தமிழில் ஒளிபரப்புன்னு வச்சுங்க. இதில் கீழே பின்னோட்டத்தில் வருவானுங்க, டே அவனே, டே இவனே, டே எப்படி போடா இவனை இது பண்ணா. இதுதான் அவங்களோட நாகரிகம். எங்ககிட்ட நாங்கள் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுறதில்ல. இதுக்குன்னு ஒரு 100 பேர் கொண்ட கூலிப்படை வச்சு இது திட்டுறது, அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டு திட்டுறது, இதுதான் அவங்களுடைய செயல்பட தவிர. இந்த கூலிப்படைக்கு பின்னாடி யார் இருக்கா நினைக்கிறீங்க? அதை வேற சொல்லணுமா? சொல்லுங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியாதான்னா சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. எல்லாம் உங்களுக்கு உலகத்துக்கே தெரிஞ்சது தான். சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. பனையூர் தான். வேற மருத்துவர் அன்புமணி அவர்களை சொல்றீங்களா, இல்லை அவருடைய மனைவியை சொல்றீங்களா? அதெல்லாம் அவங்களாம் இல்லை. அவங்களாம் இருக்கலாம், அவங்களுடைய மேற்பொருளில் வேற பசங்க யாராக இருக்கலாம். எங்கள் ஐடிவிங்க முதல்ல ஹேண்டில் பண்ணவங்க தான் இன்னைக்கு அந்த மாதிரி பணியெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ மருத்துவர் அன்புமணி தான் இந்த இதுக்கு பின்னாடி எல்லாமே இருக்கு. அன்புமணி இருக்கான்னு நான் சொல்லுவேன். எங்கள் அண்ணன் சின்னையா அவர் இருக்கிறான்னு நான் சொல்லவே இல்லை. இல்லை, சௌமியா அன்புமணியே வந்து சில பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொன்னார். அவங்கள சொல்றீங்களா? அது எனக்கு தெரியாது. அவங்க தரப்புல இருந்து உங்க மேல வைக்கிற இன்னொரு விமர்சனம் வந்து இந்த அரசியலுக்காக, அதாவது அருள் வந்து அவருடைய தனிப்பட்ட அரசியல் நலனுக்காக மருத்துவர் வந்து திண்ணை பிரச்சாரம்னு சொல்லிட்டு கிராமங்களுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ளூ வந்து பரவிக்கிட்டு இருக்கு, ஒரு காய்ச்சல் வந்து வைரஸ் காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல ஐயாவினுடைய உடல் நலத்தை பற்றி கூட கவலைப்படாமல் அருள் வந்து இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து அவங்க மேலே வைக்கப்படுது. சார், நான் தான் மீண்டும் சொன்னேன், நான் வந்து செய்தி தொடர்பாளர்.
ஐயா அவர்கள் என்ன சொல்லுன்னு சொல்கிறாரோ அதை மட்டும்தான் பொது வழியில் பேசுவதற்கு எனக்கு அதிகாரம். ஐயா வாங்க ஐயா கிராமம் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை. அப்புறம் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, பொதுக்குழு மாவட்டத்துக்கு ஒன்று போடுவோம். ஒரு பொதுக்குழு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொதுக்குழு போட்டு அந்த கூட்டத்தில் இளைஞர்களை பெண்களை உற்சாகப்படுத்திட்டு கிராமம் ஒரு தொகுதிக்கு ஒரு 3 இடம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் தேர்தல் வரைக்கும் பயணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் சொல்கிற ஒரு கருத்தில் எங்களுக்கும் உடன்பாடு இருக்குது. என்னென்னா, ஐயா அவர்கள் ஒரு பெரிய மேடையை போட்டு அந்த கூட்டத்தில் பேச வைக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் ஆசை. ஆனால் ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, கட்சிக்கார் யாருக்கும் செலவு வைக்கக்கூடாது, ஒருத்தருக்கும் ₹1 செலவு வைக்கக்கூடாது. அவங்கள பெரிய ஆடம்பரம் படவடம்பரம் பண்ணி அவங்களுக்கு கிரேன் வச்சு மாலை போடுறது, பெரிய ஸ்டேஜ் போட்டு ஊர் பூரா கட் அவுட் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எளிமையாக மக்களை நாம் சந்திக்க வேண்டும், தாய்மார்களை நாம் சந்தித்து பேச வேண்டும். தரையில் 4 சேரை போடுங்க, முன்னாடி படுதாவை போடுங்க, ஒரு மைக் செட் வைங்க, ஒரு 150 கொடி கட்டுங்க. நான் எளிமையாக என் உறவுகளோடு கலந்து பேசிவிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை கொடுக்குறாரு. அது செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி இல்லைங்க, அது முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. நான் செய்தி தொடர்பாளர் என்னை போடுறதுக்கு முன்னாடி ஐயா அந்த பணியை செஞ்சிட்ருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், இப்போ கூட நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போனார். இது தொடர்ந்து ஐயா செஞ்சிட்ருக்காங்க. அந்த அடிப்படையில் பணியே தானே தவிர இது புதுசாக ஏதோ ஐயா செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ராமதாஸை முன் வச்சார். நீங்களே சொல்கிறீங்க, ராமதாஸ் என்ன பேச சொல்கிறாரோ அதுதான் நான் பேசணும். அந்த ஒட்டு கேட்பு கருவி எதற்காக வைக்கப்பட்டதான்? அது எல்லாமே விளக்கத்தை தெளிவாக அழகாக குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி ஐயாவே சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஆனால் அது குறித்து அது ரொம்ப மன வருத்தத்தக்கமான ஒரு செய்தி. எப்படின்னா, ஒட்டுக்கேன் கருவி யார் வச்சுருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் அவர் வீட்டில் அந்த கருவி வைக்கப்பட்டிருக்குது என்பது ரொம்ப வருத்தத்தக்க வேதனையான, அவர் ஐயாவுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாகக்கூடிய விஷயம். அது மாதிரி தான் நான் கருதுறேன். இந்த பிரச்சனை அடுத்து எப்படி நகரும் நினைக்கிறீங்க? ஏன்னா பாமக ஒரு கட்சியாக இருந்தது 2024 மக்களவைத் தேர்தல் வரைக்கும் ஒரு கட்சியாக இருந்து இப்போ 2 கட்சியாக மாறி இருக்கு. பாமக ராமதாஸ் பிரிவு ஒன்று இருக்குது, அன்புமணி பிரிவு ஒன்று இருக்குது. எம்எல்ஏக்கள் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க, பிரிஞ்சு தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் கூட்டணிக்கு பேச போகும்போது பழைய பலத்தோட உங்களை யாரும் எடை போட மாட்டாங்க. 2 ஸ்பிளிட்டாக இருக்குது. ஒரு ஸ்பிளிட்டட் பார்ட்டிக்கு ஸ்பிளிட்டட் செக்மெண்ட்டுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதை தான் கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை இப்படியே தான் போகுமா, இல்லை தேர்தலுக்கு முன்னாடி சேர்ந்து ஒரு செக்மெண்ட்டாக போயிடுவீங்களா? என்ன ஒன்றுமே இல்லைங்க, நான் மேலும் சொல்கிறது தான். அவருடைய வீடு, நான் அன்புமணி அவர்களுக்கு சொந்த வீடு. அங்கே அவரை பெற்றெடுத்த தந்தை மருத்துவர் ஐயா இருக்கிறார். அப்படியே ஃபைன் டே ஒரு காலையில் எழுந்திரிச்சு அவர் பாட்டுக்கு அங்கே போயிட்டு, ஐயா நீ என்ன சொல்கிறாலும் நான் செய்கிறேன், நீங்கள் எதே தலைவர், என்ன நீ எந்த பதவி கொடுத்தாலும் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டாருன்னா அனைத்து பிரச்சனையும். எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் திருப்பி இந்த விஷயத்தை ஒரு 3 தடவை சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்தை நேர்களில் 3 தடவை சொல்லிட்டீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் தலைவர்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாடு முழுக்க போகிறார். அவர் பேசுகிற கொள்கைகள் ராமதாஸ் கொள்கைக்கு விரோதமானதான்னு கேட்குறேன். ஆனால் இதை பற்றி நிறைய பேசிட்டோம். இல்லை விரோதமானதா? இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அதுக்கு மாதிரி தேவையில்லை அந்த சப்ஜெக்டில். வேறு சப்ஜெக்ட் இல்லை. இப்போது ராமதாஸை எதிர்த்து இவர் ஏதாவது பேசினார்னா நீங்கள் கோவப்படுறது இல்லை, கட்சியை விட்டு நீக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ராமதாஸ் எதிர்த்து எதுவுமே பேசல. ஐயா என்ன சொல்கிறாரோ, மருத்துவர் ஐயா என்ன சொல்லி அவர் என்ன மதிக்கணும்? ஏங்க தலைவரை மதிக்கணுங்க. ஐயாங்க ஐயா சரிப்பா, ஐயா தலைவரான்னு சொல்கிறாரு, உங்களை செயல் தலைவர்னு சொல்கிறாரு. செயல் தலைவர் ஏற்றுக்கிட்டு 1 மாதம் செயல்படுறது உங்களுக்கு என்ன சங்கடம்? என்ன சங்கடம் அதை சொல்லுங்கள். என்ன சங்கடம்? டேரக்டாக கேட்குறேன் சார். அந்த ஒரு சிறப்பு பொதுக்குழுவில் மைக்கு தூக்கி போட்டது தான் நீங்கள் சொல்கிற அந்த மதிக்காத விஷயமா? இன்னும் நிறையா இருக்கலாம். நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாத நிறையா இருக்கலாம், எனக்கும் தெரியாத நிறையா இருக்கலாம். இல்லை எனக்கு தெரியாது நிறையா இருக்கலாம், அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்? பொது வழியில் சொல்ல முடியாது. இல்லை மருத்துவர் ராமதாஸ் நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள். ஐயாவே நிறைய சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நான் உள்ள வேதனையான விஷயம் ஏதோ ஆரம்பிச்சிங்க. இல்லை அதான் இந்த வேதனையான விஷயத்த ஐயாவே நிறையா சொல்லிட்டாரு. அவர் மனம் கண்ணீர் விட்டு, அதாவது 87 வயதில் எங்கள் ஐயா கண்ணீர். நாங்கள் எப்படின்னா அவங்க அண்ணன் இல்லை தம்பியினுடைய மரணத்தப்போ கொண்டு வந்துருக்கேன். அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவினர்கள் கொண்டு வந்துருக்காங்க. அப்போல்லாம் கூட கண்ணீர் சிந்ததை நான் பார்க்கல. ஆனால் இந்த மரணத்தை, ஆனால் அவங்க அப்பா மரணத்தில் உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல ஞாபகப்படுத்துகிறேன். ஐயாவுடைய அப்பா மரணம், அந்த மரணத்தில் இறந்துட்டார். அன்று இரவு கடலூர் மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டம், நிதியளிப்பு பொதுக்கூட்டம், இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு அப்பாவை சொந்த கிராமத்தில் போய் வச்சுட்டு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இலவை செஞ்சவர். யாரை? பெற்றெடுத்த தந்தை. அந்த அளவுக்கு நெஞ்சுரம் படைத்த தலைவன். 3 முறை அழுதுருக்கிறார்.
பத்திரிகையாளருக்கு முன்னாடி 3 முறை அழுதுருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் பல முறை அழுதுருக்கிறார். அது அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. அது அழுகை தான் எங்களை எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, ரொம்ப வேதனைப்படுச்சு. அவர் அழுக வச்சதே ரொம்பவும் வருத்தத்தக்க செய்தி, வேதனையான செய்தி. அந்த அழுகைக்கு யார் காரணம்? வன்மொழி மட்டும்தான் காரணம், வேற யார் காரணமாக இருக்க முடியும்? இல்லை ஒரு குடும்ப பிரச்சனை கட்சியில் இவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்குறது வந்து கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா? முதல்ல மிகப்பெரிய வருத்தத்தக்கது. தொடக்கத்தில் வந்து ஒரு குடும்ப பிரச்சனை தானே, மிகப்பெரிய வருத்தத்தக்கது. இது எப்படி இதுக்கு மேலே நான் என்ன சொல்லிட்டேன்னு தெரியல. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரா ராமதாஸை அங்கீகரிச்ச தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த நடவடிக்கைகள் வந்து நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது எப்போ முடியும்? உறுதியாக அங்கீகரிக்கும். இப்போ அவரே அங்கீகரிக்கல சார். அண்ணன் பாமகவுக்கு யாரும் தலைவர் இல்லை. இல்ல தலைவர் வந்து டாக்டர் ஐயா தான் மக்கள் தொண்டர்களால் ஆன் ரெக்கார்ட் கேட்குறேன், தொண்டர்களால் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அதாவது தேர்தல் கமிஷன் கொடுத்து சார் ஒன்று வச்சுங்க. தேர்தல் கமிஷன் அதுக்குள்ள நான் என்ன போகல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாங்க. உறுதியாக மருத்துவர் ஐயா தான் தலைவர், அதுக்கான உத்தரவு வரும். ஏன் எதை முன்னோட்டம் கொடுத்துட்டு நிப்பாட்டுறீங்களே? நான் சொல்றேன், இன்னும் அடுத்த பேட்டியில் சொல்றேன், ஒரே பேட்டியில் சொல்லிடுறேன். இல்லை தேர்தல் கமிஷனை பற்றிங்க இன்னும் முழுமையான எங்களுக்கு இன்னும் வரல. அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. எங்கிட்ட இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. ஒரு போலியா, ஒரு பொய்யா, ஒரு இந்த பட்டாசு வெடித்து மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. அதனால் அதை பற்றி அடுத்த பேட்டியில் சொல்கிறேன், விரிவாக சொல்கிறேன். பார்க்கலாம் சார், பிரச்சனைகள் வந்து எப்படி போகுது அப்படிங்கிற பொறுத்து பார்க்கலாம். நினைவு கருத்து இங்கே பாருங்கள், உறுதியாக சொல்லுகிறோம். நீங்கள் இந்த பிரச்சனை அப்படி போகாது இப்படி போகாது, தெளிவாக சொல்கிறேன், ஒரே திசை நோக்கி தான் போகும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், அவர் தான் நடக்க இருக்கிற இந்த தேர்தலில் A-ஃபார்ம் B-ஃபார்மில் கையெழுத்து போட போகிறார். பார்க்கலாம், எந்த மாற்றம் இல்லை. நன்றி சார். மட்டும் எழுதி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.